ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் சத்தமே இல்லாமல் வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க. அது நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு, அதிக அளவு வேகன்சி இருக்குதுங்க. ஸோ இந்த ஸ்கூலில் நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை உறுதி. இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் 2 டைப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மெயில் அனுப்பினாலும் போதும், இல்லை நீங்கள் நேர்காணல் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த தேதியில் நீங்கள் நேர்காணல் அட்டன் பண்ணலாம். உங்களால் அந்த தேதியில் முடியலைன்னா நீங்கள் மெயில் அனுப்புங்க. உங்களுடைய லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெசியூம் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளாக இருந்தால் உங்களை கூப்பிட்றோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான ஆசிரியர் வேலை தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக டெட் எக்ஸாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எல்லா ஸ்கூலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெட் வேணுங்கிறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணல என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஸ்கூல்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் நேரடியாக போங்க, நேர்காணல் அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஆசிரியர் தொடர்பான வேலைவாய்ப்பு தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க விரிவாக பார்க்கலாம். 2026ங்க. இந்த 2026ல நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இளங்கலை படிச்சிருந்தாலும் ஓகே, முதுகலை படிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் போஸ்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வேலை வாய்ப்பு, அதாவது தலைமை ஆசிரியருங்க. தலைமை ஆசிரியருங்கிறது அந்த ஸ்கூல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை, அவங்க கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி தலைமை ஆசிரியர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க பிஜி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்எட் படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த சப்ஜெக்ட்ல வேணாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஜி படிச்சிருக்கலாம், எம்எஸ்சி அப்படி இல்லைன்னா எம்ஏ படிச்சிருக்கலாம். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் எம்எட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 to 5 இயர்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து நாம் வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு போயிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் கேட்குறாங்கன்னா இங்கிலீஷு, மேத்தமெட்டிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, 4 சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை ஆசிரியரை வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஜி அதாவது எம்எஸ்சியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏஓ நீங்கள் படிச்சிருக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் கேட்குறாங்க. அதே மாதிரி 3 to 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. சம்பளம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல் தான், அரசு உதவி பெறும் பள்ளி கிடையாது. அதே மாதிரி யூஜி இளங்கலை பட்டதாரி கேட்டிருக்காங்க. இதுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸு, சோசியல் சயின்ஸு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க 5 சப்ஜெக்ட்டு. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, பிஏஓ இல்லை அதுக்கு ரிலேட்டடாக படிச்சிருந்தீங்கன்னா ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 to 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. சம்பளம் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு பண்ணி தான் கேட்குறாங்க. அதர் டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க பாருங்க. ஹிந்தி டீச்சர் கேட்குறாங்க, பிடி டீச்சர் கேட்குறாங்க, கம்ப்யூட்டர் ஸ்டாஃப் கேட்குறாங்க. அது அது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பிரைமரி அண்ட் கிண்டர் கார்டன் டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கு 1 to 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸு. அதே மாதிரி டிரைவர் கேட்டிருக்காங்க, 8th பாஸ் பண்ணியிருக்கணும். ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கணும். கிளீனர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. 1 to 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூலுக்கு நீங்கள் நேர்காணல் தான் போக போறீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆவணங்கள் எடுத்துகிட்டு போகணும்: 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிகிரி அண்ட் டிசி, ரெசியூம் வித் ஃபோட்டோ, ஆதார் கார்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜாபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, அதனால் எடுத்துகிட்டு போகணும். சாதி சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, நீ எடுத்துகிட்டு போகணும். எந்த ஜாப்பாக இருந்தாலும் ஜாதி சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போங்க. எக்ஸ்பீரியன்ஸ், சாதி சான்றிதழ், ஆதார் கார்டு, இது 3 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இதர சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். லாஸ்ட்டாக 9வது வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம். இந்த டெட் எக்ஸாம் நீங்கள் இருந்துச்சுன்னா கொண்டு போக உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிடையாதுங்க. நேர்காணல் தேதி பொறுத்த வரைக்கும் 15/3/2026 ஸ்கூல் கேம்பஸ்லேயே நடைபெறுதுங்க. எந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா செயலாளர், குறிஞ்சி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலுங்க, பெரியங்குப்பம், ஆம்பூர் தாலுகா, திருப்பத்தூர் மாவட்டம் 635814. இந்த அட்ரஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர்காணல் நடைபெறுதுங்க. அதே மாதிரி நீங்கள் நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்க முடியல அப்படின்னா அதுக்கு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்க, ambur.kuriஞ்சி@gmail.com. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெசியூம் அனுப்ப சொல்லி கொடுத்துருங்க. மேலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா 9360336079 இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா அதுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு மேலே போங்க. உங்களால் போக முடியலன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயில் அனுப்ப சொல்கிறாங்க, நீங்கள் மெயில் அனுப்புங்க. ஏன்னா எல்லா ஸ்கூல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் கேட்கும்போது இந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கல. இந்த மாதிரி தான் நாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணும்போது கிடைக்கும். ஏன்னா டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பாஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பண்ணிட்டு பேப்பர் 2 பண்ண முடியாது எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பேப்பர் 1 பண்ண முடியாது நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்
ஸ்கூலா இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அப்படியே நாலேட்ஜ் நமக்கு வரும்போது, அப்படியே டெட் எக்ஸாம் எழுதும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணோமா, அடுத்து அரசு வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஸோ அந்த அரசு வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரைவேட் ஸ்கூல் தான் உருவாக்கி குடுக்குது. அதனால மிஸ் பண்ணிறாதீங்க. ஸோ இது மாரி ஆசிரியர் தொடர்பான வேலைவாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பல கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.